தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் இணைகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எந்த கட்சி வேணாலும் இருக்கலாம். அப்படி தான் சொன்ன தவிர அதிமுக மாறும்னு எங்கே சொன்ன? நீங்களே எடுத்துகிட்டு அவர் கருத்து கேட்டால் நான் என்னதான் பதில் சொல்கிறது? அதிமுகவில் இருக்கும்போது நீங்கள் உங்களை நீக்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு அனுப்புனீங்க. ஆமாம், விசாரணை மீண்டும் தொடங்கணும், யார் போச்சு இல்லை நான் என்ன அந்த சொல்கிறேன், வழக்கு என்ன பண்ண போகிறீங்க? வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குங்க. 72 இருந்திருக்கிற தலைவர் காலத்தில் இருக்கிற அது வந்து உயர்மட்ட குழு வரையிலும் நான் இருக்கிறேன். என்னை வந்து புதிதாக வந்தவர்கள் நீக்க இயலாது. அதுதான் அந்த ரீசன் கொடுத்துருக்கேன். அது சொன்னது தான் சொன்னேன். 250 பக்கம் இன்னும் 2500 பக்கம் கொடுத்தா பார்த்துக்க வேண்டியதானாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அவங்க. அது தேர்தல் ஆணையம் தான் தெளிவான விளக்கத்தை சொல்லுவார்கள். அவங்க தான் முடிவு செய்யணும். எல்லா கேஸும் பெண்டிங் இருக்கே இல்லைங்களா? 7 கேஸ் பெண்டிங் இருக்குது. அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க. அதனால் நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்தில் சேர்ந்துட்டேன். கடுமையாக உழைக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. என்னை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். என்னை அரவணைத்து செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது. உங்களுக்கு எப்படி வரவேற்பு இந்த தாவேக்கு? தலைவர் காலத்தில் நான் எப்படி இருந்தோனோ, அம்மா காலத்தில் எப்படி இருந்தோனோ அதை போல தான் வரவேற்பு இருக்கிறது. நான் மற்றற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். நீங்களும் அதில் சேர்ந்து கொள்ளலாம். செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரு சார். 50 ஆண்டுகள் ஒரு சுயநலம், ஒரு கட்சியில் எம்ஜிஆரின் விசுவாசினார், அடுத்தால ஜெயலலிதா விசுவாசினார். அதிமுக மூலமாகவே எம்எல்ஏ ஆனார், மினிஸ்டர் ஆனார். எல்லாமே அவருக்கு இன்றைக்கி இருக்க செல்வம், அவருக்கு இருக்க செல்வாக்கு, அவருக்கு இருக்க சொத்துக்கள் எல்லாமே இந்த கட்சியை வச்சு தான். திடீர்னு ஒரே நாள் கட்சியை தூக்கி போட்டுட்டு நான் வந்து சேர்றேன்னா இதுக்கு பேர் என்ன? இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? ஒரு செயல்கள் செய்கிறவங்க ஒரு நல்ல இளைஞர்கள் இருக்கணும், ஒரு மாற்றம் வேணுங்கிறது. இது இன்னொரு கட்சியில் இருக்கவங்களை கூட்டி வச்சுருக்க மாற்றமா? ஒரு ஆதவ அர்ஜுனாவையோ, ஒரு நாஞ்சில் சம்பத்தியோ, ஒரு நிர்மல் குமார், இப்படி ஒரு 4-5 பேர் இருந்தால் ஒரு மாற்றத்தை உருவாக்கிற முடியுமா அந்த நாட்டில்? ஒரு நல்ல படித்தவர்கள், ஒரு திறமையாளர்கள், பண்பாளர்களை அவர் உள்ளே ஈர்த்துக்கிட்டார்னா செயல்படுறதுக்கு நல்லா இருக்குன்னு நம்ம சொன்னோம் சார். கூட்டம் வந்து இன்றைக்கி ஒரு 4 நாளைக்கு முன்னால் சினேகா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க சார். அதே போல் நமிதா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க சார். ஒரு நடிகைகள் வந்தாலே எல்லா கூட்டம் எங்கே இருந்தாலும் போட்டுட்டு அங்கங்கே வண்டியை விட்டுட்டு அவ்வளோ கூட்டம் கூடிடும் சார். டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் இது டிராஃபிக் ஜாம் ஆகும். சில்க் சுமிதா அந்த காலத்தில் வந்தாங்கன்னா மொத்த ஊரே அப்படி ஜாம் ஆகி போய் நிற்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு நடிகரோ நடிகைகளோ வந்தால் அவரை பார்ப்பதற்கு கட்சி பாகுபாடு இன்றி எல்லா கட்சியிலும் இருந்தோம். ஏன்னா ஒரு நடிகர் வந்திருக்கார் பார்த்துட்டு போயிடுவோன்னே வருவாங்க. அந்த கூட்டமே வாக்குகளாக மாறவே மாறாது. உங்களுடைய செயலும் சிந்தனையும் செயல்பாடுகளும் மக்களுக்கு நீங்கள் ஆற்றப்போகின்ற பணியும் அவர்களுக்கு சிறப்பாக தெரிந்தால் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. மக்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல, எல்லாத்தையும் சிந்திக்க தெரிந்தவர்கள். கூட்டணி எங்களோட நல்லாதாங்க இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஏதோ ஒன்று வர மாதிரியே இல்லை. நாங்கள் கூட்டணிக்காரங்க, அப்பப்போ பார்க்குறோம், பேசுகிறோம், எல்லாத்தோட வந்து டின்னர் சாப்பிட்றோம், லஞ்ச் சாப்பிட்றோம். நல்லபடியாக ரிலேஷன்ஷிப் இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. 210 தொகுதியில் வந்து அதிமுக வெற்றி பெறும் பொதுக்குழுவில் பேசியிருக்காரு. உங்களுடைய கருத்து எப்படி? 210 தொகுதி அவங்களுக்கு இல்லையே, போட்டியிடறதுக்கு இடம் இல்லை அவங்களுக்கு. அதிமுக போட்டியிட 210 தொகுதி எங்கே இருக்குது? பட்டியல் வெளியிட்டாங்களா? பட்டியல வெளியில்ல. அவங்க கூட்டணி கட்சின்னு சொல்கிறீங்களா? அவங்க கூட்டணி கட்சிக்கு என்னை பொறுத்தளவில் 210 தொகுதி போய் 24 தொகுதி மிச்சம் வரும். மிச்சம் 24 இருக்குது. அதுதான் அவங்க பெற முடியும், அவ்வளோதான். பாரதியை பேசுறதுனா பாகிஸ்தான்ல கூட பேசுவேன். ஏன்னா எனக்கு பயம்ங்கிறது பரம்பரைக்கே கிடையாது. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் இருக்கான் பாரதி. அதனால அது ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்ன அவன் பிரிச்சிடறான். இது தமிழ்நாடு, அது கேரளா, அது ஆந்திரா, அது மகாராஷ்டிரா, அது பீகார், இது குஜராத், அவன் பிரிச்சிடறான். இதெல்லாம் ஒருத்தன். அதனால வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம பேசுறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பைத்தியக்கார பையன். நமக்கு முன்னாடி பெரிய பைத்தியம் நம்ம பாட்டேன். நான் வந்து பாட்டன் பாரதின்னு சோரட்டி அடிச்சங்க. பாட்டன் பாரதி. சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாருன்னாப்ல. எல்லாரும் கேள்வி பண்ணா ஒன்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, கொலவெறி வந்துடும். அது நம்ம கூட்டம் பொது மேடை இல்லாதனால கொஞ்சம் அரங்கத்துக்குள்ள நானும் அடங்கி பேசிட்டு போயிட்டு. எனக்கு ஒண்ணு இல்ல, இந்த அமைப்புக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. வரும்போது நான் கேட்டேன் என் தம்பிட்ட, வழக்கறிஞர் சங்கத்தை, டேய் இலக்கிய விழாதானடா, எதுக்குடா இவ்வளவு காவல்துறை? தெரியலையண்ணா. நான் தெரியலையே. டே எதுக்குடா? அப்ப நான் சும்மா பல்லாயிரக்கணக்கில் நாங்க கூடும்போது கூட யாரும் வரமாட்டாங்க. பாரதி அது சீமா பேசுறான்னு கூட்டிட்டாங்க.
அது கூப்பிடும்போதே ஒரு 40 நிமிஷத்துல எங்க கடல் அள்ளி கரையில 40 நிமிஷத்துல ஊத்துனா எப்படிங்க ஊத்த முடியும்? பாரதி 40 நிமிஷம் 30 நிமிஷத்துல பேசுற ஆளாங்க அப்படி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பேசுறேன். இளம் மிச்சத்தை இன்னொரு நாள் பேசுறேன். என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்கன்னா, தனிப்பட்ட முறையில் இது செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை ஒரு மூத்த அரசியல்வாதி, இந்த பகுதியை சார்ந்தவர், ரொம்ப மென்மையானவர் தான், தன்மையானவர். நான் எப்பவுமே எங்கிட்ட கேட்டீங்க ஒரு டிவிக்கு போனதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு, அண்ணன் முடிவு பண்ணியிருக்காரு, போயிருக்கிறாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு தான். ஆனால் அவர்களுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுக்கும் ஒரு கருத்து போர், அந்த போரினுடைய வெளிப்பாடு தான் இது. அதனால் இதை அங்கேயே விட்டுறலாங்க. நான் திரும்ப நாம் இதை மறுபடியும் குடஞ்சு உள்ளே போய் இதை ஆராய வேண்டாம். ஒரு வார்த்தை போர், இவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கருத்தை அங்கேயே விட்டுறலாம். ஸோ மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுதும் வெற்றி பெற்றவர். அதே தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படின்னா என்ன, அவருக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு அந்த தொகுதியில் இருக்குது. அதான் என்னுடைய கருத்து. அதுக்கு நான் செங்கோட்டையனை பற்றி நான் தவறாக சொல்கிறேன்னா அதுவும் கிடையாது. அவங்க ஒரு கட்சிக்கு முடிவெடுத்து போயிருக்கிறாங்க, அவர்களும் நன்றாக இருக்கட்டும். அதனால் இந்த வார்த்தை போரோட இதோட முடிச்சுக்கலாங்கன்னா, நான் திரும்ப நாம் ஒரு கருத்தை பேச ஆரம்பித்தோம்னா அது எல்லையே இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு அது போய் நிற்கும் தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.